இங்க மட்டுமல்ல, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய கொள்முதல் பண்ற இடம் இருக்கு. உணவு வங்கி மாதிரி இது. உணவு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க இந்தியா முழுக்க கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த நெல்லெல்லாம் நெல், கோதுமை எல்லாத்தையும் அந்த கிடங்குல சேமிப்பாங்க. அங்கேயும் பாதி ஷெட் இருக்கும், கொஞ்சம் தார்ப்பாய் இருக்கும். ஷெட் இருந்தா நான் பார்த்து வச்சுக்கலாம். எல்லாம் வெயில்ல காயும், மழையில நனையும். மழையில நனைஞ்ச பிறகு ஒரு 40 நாள் கழிச்சு அந்த நெல்லுல இருந்து செடி வளரும், கோதுமையில இருந்து செடி வளரும். இதுதான் இந்தியாவில் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளை பாதுகாக்கின்ற லட்சணம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. விவசாயிக்கு கோபம் வராதா? 3 மாதங்கள் 90 நாள் 100 நாள் அந்த விவசாயம் செய்யற அந்த விவசாயி நிலத்தை உழுது, நாற்று நட்டு, களை எடுத்து, வெள்ளாமை பண்ணி அதை கொண்டு வந்து அரசாங்கத்துடைய கிடங்குல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அது விவசாயப்படுகின்ற பாடு இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சமான பாடுகள். 3 போகம் விளைவிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் 2 போகங்கள் தான் விளைகிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டே நஷ்டம் வந்தாலும் இந்த தொழிலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நிலை படு மோசமாக இருக்கிறது.